இப்ப கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மணிகள் எல்லாம் ஈரப்பதத்தில் 27% இருக்குன்னு நாங்க கோரிக்கை வச்சோம். நான் நேரடியா போனேன். ஆனா முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார். விவசாயிகளை பார்க்கல, விவசாயிகள் வெடிக்கிற கண்ணீரை தெரியல, படம் பார்க்க போனார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்தில் சென்று தஞ்சாவூர் மாவட்டம், நாகை மாவட்டம், இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். அதோட அந்த கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு. அதை ட்ரெயில் எடுத்து பார்க்கிறேன். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல. போய் நேரடியாக விவசாயிகளை பார்க்க முடியாதா? தனி விமானம் வச்சிருக்கீங்களா? நேரடியாக திருச்சி போய் திருச்சியிலிருந்து 2 மணி நேரத்தில் போய் பார்க்கலாமே. ட்ரெயின்ல கொண்டு வந்து அவரை காட்டுறாங்க. அது என்னன்னு அவருக்கு தெரியாது. அது நெற்பயிரா என்னன்னு தெரியாது. சொன்னா தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்.